ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் பார்க்க போகிறோம். அதில் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ராசியிலே புதன், சூரியன், குரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன் வந்து கடகத்துக்குள்ளே வராரு. சரிங்களா? 23 வந்து சிம்மத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ராசிக்கு 8ல் ராகு, ராசிக்கு 9ல் சனி வக்ரகதியில் இருக்கார். சரி, இது என்னெல்லாம் பண்ண போகுது, எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஜென்ம குரு நம்மளை வந்து வச்சு செஞ்சிட்ருக்காரு. கட்டாயமாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு மாதிரியான குழப்பம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, ஃபைன். இருந்தாலுமே ஜென்ம குரு அப்படிங்கும்போது ஒரு மனக்குழப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பிடிக்காத மாற்றங்கள், பிடிக்காத இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நடக்கும். ராசியிலேயே சூரியன் வராரு. ஸோ ராசிக்குள்ளே சூரியன் வராரு அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகும். இது எப்போவுமே நான் சொல்கிறது தான். ஸோ ராசிக்குள்ளே சூரியன் வரும்போது உடம்புல ஹீட் அதிகமாகும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆக வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. ராசிக்குள்ளாரையே புதனும் வராரு. ஸோ புதன் வர்றதும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பத்தை வந்து கொடுக்கும் கட்டாயமாக. அதனால் ஓவரால் வந்து இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஓவர் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து கடக லக்னமாகட்டும், கடக ராசியாகட்டும், இவங்களுக்கு எது வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது தான். பொதுவாகவே இவங்க வந்து மற்றவங்களுக்காக யோசிக்கும் போதோ, மற்றவங்களுக்காக நிற்கும் போதோ பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்ன ஒன்றுனா, ஃபினான்சியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மனிதர்கள் மூலமாக அந்த அன்பு, பாசம், உணர்ச்சி வசப்படுறது, இதில் தான் வந்து இவங்க அதிகமான கஷ்டங்களை வந்து சந்திக்கிறாங்க. சரிங்களா? பொதுவாகவே வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவங்க இந்த கடகராசிக்காரங்க. என்ன தான் வெளியில் எப்படி தான் தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்த மாதிரி இவங்க. உணர்ச்சி வசப்பட வேணாம், ஓவர் திங்க் பண்ண வேணாம். ஸோ கட்டாயமாக அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இது வந்து பார்த்திங்கன்னா திருமண தடையையும், திருமணம் ஆனவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக. சரிங்களா? 2 இடத்துலையும் பாவகிரகம். அப்போ குடும்பஸ்தானங்கிற 2ஆம் இடத்துல, மங்கல்யஸ்தானங்கிற 8ஆம் இடத்துல, இந்த 2 இடத்துலையும் பாவகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளார வந்து ஒரு நிம்மதியின்மையை வந்து கொடுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ 2ல் கேது இருக்கிறனால கட்டாயம் ஒரு மந்திரத்தோடு எந்திரிக்கும் போதே ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மந்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து பேசுகிறோம், பார்த்து பழகிறோம். பட் நமக்காக நம்ம ஃபேமிலியில் எல்லாமே பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து அந்த அன்பை வந்து காட்ட மாட்டேங்கிறோம். உரிமையை ரொம்ப எடுத்துக்கிறோம். சரிங்களா? எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்பையும் காட்டணும். அந்த மாதிரி காட்டும்போது தான் அது நல்ல ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான குடும்பமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால் பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. 8ல் ராகு இருக்கிறனால, பொதுவாகவே 8ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஷக்கிருமிகளால், அதாவது விஷ ஜந்துக்களால் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் எப்பவுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஒரு ஷூ போடுறதாகட்டும், ஒரு மாதிரி பழைய பொருளாக இருக்குது, அதாவது ஒரு மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா எந்த இடத்துலலாம் வந்துட்டு தெரியும் இல்லையா, எந்த மாதிரி இடங்களில் இந்த விஷப்பூச்சிகள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செயல்படுத்தும் போது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்துட்டு சனி வக்ரம். ஸோ தந்தை வழி உறவினர்கள் இதில் எல்லாமே கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருப்பார். அன்கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோல்லே இருந்திருக்காது. நீங்கள் பண்ண செலவுகளாகட்டும், திருமண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளாகட்டும், சரிங்களா, இது எல்லாமே தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்குறது, தப்பே பண்ணாமல் மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ல் பாவகிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக கொடுக்க தான் செய்யும். தேவையில்லாமல் அடிபடுறது, நம்ம அதாவது ஒரு படி எடுத்து வச்சோம்னா 10 படி கீழே சறுக்கிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷனை கொடுக்கும். ஸோ 9ல் குரு சனி வக்ரமாகிறாரு. பட் குருவோட பார்வை இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலுமே உங்களோட நிச்சயமாக, ஏன்னா கடகராசி இல்லை கடகலக்கணம் அப்படின்னா 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மீனமாக வரும். ஸோ நிச்சயமாக குரு வழிபாடு கட்டாயமாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம எப்போவுமே 9ஆம் அதிபதியை
வழிபாடு பண்ண பண்ண பார்த்திங்கன்னா பொருளாதாரமாகட்டும், பேர் புகழாகட்டும், நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சித்தி பெறும். சரிங்களா? அதனால் நிச்சயமாக 9ஆம் அதிபதியை, 9ஆம் இடத்துக்குரிய தேவதையை இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் எப்போவுமே வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது சாலை சிறந்தது. குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகளில் காலையில் குரு ஹோரையில் நவகிரகத்தில் இருக்கிற குருவை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? முடிஞ்சதுன்னா ஒரு கொண்டக்கடலை மாலை, மஞ்சள் வாழைப்பழம், பூ, வெற்றிலை பாக்கு வச்சு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அன்றைக்கி வந்து அந்த ப்ரௌன் கலர் சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து குருவுக்கு மாலை போடுவோம். அதே மாதிரி அதை வேக வச்சு அதையும் தானமாக கொடுத்துட்டு வர்றது நீங்களும் உணவில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கட்டாயமாக குரு வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள், உறுதியாக பண்ணுங்கள். இந்த ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணுறது குடும்பத்துலேயும் ஒற்றுமையை கொண்டு வரும், பொருளாதாரத்துலேயும் உங்களை ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போகும். எதையும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஓவர் திங்க் தயவுசெய்து பண்ணாதீங்க. நம்ம பண்ணுறனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ மனசை போட்டு அதிகமாக அழுத்தம் பண்ணிக்காதீங்க. மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ பொதுவாகவே 12ல் வந்து பாவகிரகங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு முக்கியமாக வந்து அயன சயன ஸ்தானம் அது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதும், தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுக்குறதையும் நிச்சயமாக பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 12ல் செவ்வாய் அப்படிங்கும்போது திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். திடீர்னு நம்ம ஊருக்கு போகிற மாதிரி ஆகிறது, எதிர்பார்க்காத செலவினங்கள், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஏற்படுறது. முக்கியமாக ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா பொதுவாக வந்து கடகராசிக்கு செவ்வாய் வந்து மறையிறது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா ராஜ யோகாதிபதி அப்படின்னா அது செவ்வாய் தான், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதோடு சேர்ந்து நான் குரு வழிபாடு பண்ண சொன்னேன் இல்லைங்களா, அதோடு சேர்ந்து முருகன் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. இது ரெண்டும் சேர்ந்த இடம் தான் வந்து திருச்செந்தூர். ஏன்னா குருவோட ஆதிக்கம் நிறைந்த இடம் தான், ஓகேங்களா. குருவை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பழனி போயிட்டு வருவோம். அந்த மாதிரி இப்போ இந்த திருச்செந்தூருங்கிறது முருகனுக்கும் உகந்தது, குருவுக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால தான் திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு இப்படி சொல்லிட்டோம்னாலே அதுக்காகவே போகணும், போகலைன்னா ஒன்றுமே நடக்காதவங்களாம் சில பேர் நினச்சிக்கிறீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி எப்போவுமே நினைக்காதீங்க. உடம்பே தேவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம மனசு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தெய்வம் நம்மளுக்குள்ளார தான் இருக்கிறாரு. ஸோ முடிகிறவங்க அங்கே போயிட்டு வாங்க. முடியலைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற குருவை, அதாவது முக்கியமாக முருகன் கோவிலில் நவகிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணிங்கனாலே போதும். ஸோ அங்கே வழிபாடு பண்ணும்போது நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். திருச்செந்தூருக்கு போன பவர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ ஏன்னா போக முடியல அப்படின்லாம் நம்ம வருத்தப்படவே கூடாது. ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனையே அதுதான். ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை செஞ்சால் தான் அது நம்மளுக்கு நடக்கும், அது செய்யலைன்னா எதுவுமே நடக்காதுன்னு அந்த மாதிரி சில பேர் வந்து தங்களை மேலும் வருத்திக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம மனசு பரிபூர்ணமாக சந்தோஷமாக வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ கடகராசிக்கே ரொம்ப நல்லா இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு பாயிண்ட், ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து கவலைப்படணும். அதை தான் மாற்றுறதுக்கு, அதுக்கு கூட கவலைப்படக்கூடாது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணலாம். நம்ம கையை மீறி நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது, ப்ளீஸ். அதனால் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, எதையும் மாற்றணும்னு போயிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இதை நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருப்பீங்க, அது தயவுசெய்து பண்ணாதீங்க. கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கனாலே மேக்ஸிமம் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் கண்டிப்பாக இருக்கும், தேடி பாருங்கள். எப்படி இருந்தாலும் நியர்பை ஒரு அரச மரத்தடி விநாயகர் உறுதியாக இருப்பார். இந்த அரச மரத்தை வந்து சுற்றி வாங்க. அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்க. பால் பாயாசம் இல்லை பால் சாதம் இதெல்லாம் வந்து நிவேத்தியம் பண்ணுங்கள். சரிங்களா? இது பண்ணிவிட்டு இந்த அரச மரத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஒரு அரச இலை வந்து கையில் வச்சுக்கோங்க. பேக்லேயோ பர்ஸ்லேயோ வந்து அரச இலையை வச்சுக்கோங்க. ஸோ என்ன விஷயம் நீங்கள் நினச்சாலுமே அது வந்து சாத்தியமாகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆதிசேஷனை போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக கோவில் போகணும். கோவில் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்னோடய கிளைண்ட்ஸே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படிலாம் இல்லை, மனசு சுத்தமாக இருக்குது, நான் இருக்கிற இடத்துலையே இது பண்ணிக்கிறேன் அப்படின்றது. அது நல்ல விஷயந்தான், அதுவும் தப்பு கிடையாது. பட் கோவிலுங்கிறது போகும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி நான் எப்பவும் சொல்கிறது தான். ஸோ அங்கே போங்க.
எனர்ஜி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அங்கே போய் அதை இதையெல்லாம் வேண்டாதீங்க. ஜஸ்ட் அங்கே கோவிலுக்குள்ளே போங்க, நல்லா வந்து ஒரு கனெக்ட் வச்சுக்கோங்க, நல்லா வந்துட்டு அதை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு, சரிங்களா? ஸோ கட்டாயம் எல்லாருமே கோவிலுக்கு போகணும். அதுவும் நல்ல பழமையான கோவில்களுக்கு தேடி தேடி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஓவரால் வந்துட்டு கடகராசிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நான் சொன்னது தான். ஓவர் திங்க் பண்ணாதீங்க. மற்றபடி வந்துட்டு நல்லாயிருக்கு. ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அன்பாக அனுசரணையாக பேசுங்க, ஓகேங்களா? என்ன தான் எவ்வளோ தான் நான் உள்ளுக்குள்ளே அன்பு வச்சுருக்கேன், நான் ரொம்ப நல்லவன், நான் குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறேன்னாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகளால் தான் நம்ம வாழணும். அது நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க.